குட் டே டு ஆல். வெல்கம் டு ஈரோட் டு யூரோப் சேனல். ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மார்க்கெட் வந்து நவம்பர் மிட்ல இருந்து டிசம்பர் 24th வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சென்டர் சிட்டியான ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிடுவாங்க. அதில் வந்து க்ளூ வைன், அதுக்கப்புறம் வந்து நிறையா ப்ராடக்ட் வந்து அதாவது தனியாக ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டால் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு நடத்துகிற ஒரு ஸ்டால் தான் இது. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் வந்து இதை பார்க்கலாம். வெல்கம் டு ஆக்ஸ்போர்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு போர்டு போட்டிருக்கு. என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டோம். உள்ளே வந்து பார்த்தா ஒரு மீட் ஷாப். இந்த மீட் வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் மீட் ஷாப்பாக இருக்கும். அதாவது ஹண்டிங் பண்ண மீட், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய மீட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். தனித்தனி பார்ட்ஸாக வந்து விற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மீட். மோஸ்ட்லி பார்த்தா ரெட் மீட் இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலான மீட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஷாப்பில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரைஸ் ஆல்சோ ரொம்ப ஹை ரேஞ்ச் ப்ரைஸஸ். அடுத்தது பக்கத்துலேயே வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சு. இதுவும் சிறு தொழில் பண்ணுறவங்க தான் வந்து வச்சுருந்தாங்க. இதில் மோஸ்ட்லி வந்து சில்வர் பார்க்க முடிஞ்சது அண்ட் ரோஸ் கோல்டு பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்து யூரோப்பியன் ஸ்டைலிஷாக இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்து ரொம்ப யுனிக் கலெக்ஷனாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கோல்டு ஜுவல்லரி எல்லாம் வந்து ஆரம் நெக்லஸ் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து பெண்டன்ட்ஸ், பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. கம்ப்ளீட் சில்வர் அண்ட் டைமண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஜெர்மன் சில்வர் அப்படின்னு சொல்கிற சில்வரால் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அண்ட் பெண்டன்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் ஒரு வந்து கிஃப்ட் ஷாப் இருந்துச்சு. இந்த கிஃப்ட் ஷாப்பில் பார்த்தா நிறையா பொம்மைகள் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பொம்மைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு யூனிக்காக இருந்துச்சு. இந்த வித்தியாசமான பொம்மைகள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ வீட்டில் வச்சு அதை வந்து டெக்கர் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய நிறையா வந்து பொம்மைகள் வந்து இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஷைனிங்காகவும் இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அண்ட் வெரி குட் குவாலிட்டி கூட. அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்இடி லைட் ஷாப்ஸ், அது கூடவே வந்து மக்கும் இருந்துச்சு. காஃபி மக் அண்ட் எல்இடி லைட் ஷாப். இதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. ஸோ மழை டைமுன்னு கூட பார்க்காம மக்கள் எல்லாருமே வந்து கொடை வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்துட்டு அந்த வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற மக்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பீப்புள் ஆர் வெரி கிரேசி இன் யூரோப். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாசேஜ் ஷாப் பார்த்தோம். இந்த சாசேஜ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க சூடாக. ஸோ வந்து மழை டைமில் இந்த மாதிரி ஒரு சூடான ஒரு சாசேஜஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க நடந்துகிட்டே. அதுக்கப்புறம் ஒரு லெதர் ஷாப் பார்த்தோம். கம்ப்ளீட்டாக லெதர் ப்ராடக்ட் பண்ணின பர்ஸ், ஹேண்ட்பேக்ஸ் அண்டு பிக்கர் பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டெக்கரேஷன் நல்லா பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ஷாப்ஸ். ஸ்வீட் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து யூரோப்பியன் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட். அவங்க ஸ்பைஸியே சேர்த்தலைனாலும் ஸ்வீட்டை வச்சே உயிர் வாழ்ந்துருவாங்க. அந்த மாதிரி மக்கள் தான் இங்கே. கேண்டியிலிருந்து எல்லாமே வந்து இவங்க சாப்பிடுவாங்க. இருக்கிற ஸ்வீட்டே ரொம்ப வித்தியாசமாக பண்ணி அதில் என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் ஆட் பண்ண முடியுமோ, நட்ஸ்லேருந்து ஆயிலிருந்து எல்லாமே ஆட் பண்ணி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இங்கே இருந்த மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்த சாக்லேட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்தாவே தெரியும். நட்ஸ் எல்லாம் போட்டு ரவுண்டாக பால் மாதிரி பார்க்குறக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்தது வந்து டால்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு டெக்கரேட்டிவ் டால்ஸ் தான் இருக்கும். வீட்டுக்கு வெளியில் வைக்கக்கூடிய டால்ஸ். இந்த பொம்மைகள் எல்லாமே கிட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. இது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். கம்பேர்ட் டு மோஸ்ட்லி வந்து அந்த டெடிஸ் அந்த மாதிரி விரும்புவாங்க. இங்கே இருக்கிற கிட்ஸ் மோஸ்ட்டாக விரும்புகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பன்றி, பிக் விரும்புவாங்க. அதுக்கப்புறம் முயல் விரும்புவாங்க. ஸோ எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி வித்தியாசமான பொம்மைகள் பார்க்க முடியும். வெளியில் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. இந்த டால்ஸ் வந்து அப்படியே அசைஞ்சிட்டே இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ டான்சிங் டால்ஸ். ஸோ அமேசிங்காக அது கேப்பெல்லாம் போட்டு நல்லா வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்பூன்ஸ் அண்ட் தோசை திருப்பி மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் எடிபிள் பிளாஸ்டிக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஸோ கலர்ஃபுல் அண்ட் கிச்சன் டெக்கரேட்டிவ்க்கு நல்லாயிருக்கும். கிச்சன் யூசேஜுக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் அண்டு பேண்ட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஓனாக தயாரித்து அவங்களா வந்து ஸ்டால் போட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கடைகளாக எங்கெங்கெல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதோ அங்கங்கெல்லாம் கொண்டு போய் சேலுக்கு வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்துகிற
சில பல கடைகள். இது வந்து வுடன் கிராஃப்ட் கடை. இது வந்து பார்த்திங்கன்னா ரியலாகவே வந்து வுட்டில் செஞ்ச பூக்கள் மாதிரி இருக்கும். அதை வந்து ஸ்டாண்ட் பண்ணி வச்சு நிறுத்த வச்சு அதில் வந்து லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எஃபெக்ட் கொடுத்து வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதுவுமே டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான். வீட்டில் வந்து ஷோகேசிங் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது வந்து ஆயில். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஆயில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. மஸ்டர்ட் ஆயில், அதுக்கப்புறம் இன்னும் வந்து நிறையா ஆயில், பொமோக்ரேனேட் ஆயில்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அடுத்த ஷாப் வந்து ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், மராத்தி மொக்கு, இந்த மாதிரி ஸ்பைசஸால் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. பவுடர் பண்ணியும் விற்றுட்ருந்தாங்க, ராவாவும் விற்றுட்ருந்தாங்க. இட்ஸ் ஸோ யூனிக். இவங்களுக்கு கேண்டீஸ் ரொம்ப பிடிக்கும். எகெயின் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஆரஞ்சு முட்டா மாதிரி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பாதாம், பிஸ்தா, மில்க், செரி, அந்த மாதிரி வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் இருக்கிற எல்லா வெரைட்டிலையும் அவங்க வந்து ஃப்ளேவராக கேண்டி பண்ணி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னாவே தெரியும், மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி கேண்டீஸ் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் யூனிக். ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். இட்ஸ் ஸோ யூனிக் டேஸ்ட். எகெயின் வந்து ஒரு பொம்மை ஸ்டால். இதுவும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப விருப்பமான டால்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒரு குட்டியாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சு அதில் கூட வந்து குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் வந்து கோல்டனில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்தது எகெயின் ஒரு கிச்சன் கட்லரிஸ்க்கான ஒரு ஷாப். எகெயின் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு. ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நிறையா ப்ராடக்ட் ஒரே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து யூனிக்கான ஒரு ஷாப். இதில் வந்து பேர்ட்ஸோட ரியலான பேர்ட்ஸோட ஃபெதர்லேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து ப்யூரிஃபை பண்ணி அதை வந்து இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டமாக பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இதுவும் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து ஹேங் பண்ணக்கூடிய சில ஃபெதர்ஸோட பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இதுலேயும் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ரொம்ப மைன்யூட் கலெக்ஷன். குட்டி குட்டியாக வந்து ஷூஸ் எல்லாம் இருந்துச்சு அண்ட் டால்ஸ். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்திங்கில் வந்து இவங்களாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஹேட்ஸ் அண்ட் க்ளவுஸ், அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்வெட் ஷர்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இது ஹேட்ஸ் தான் வந்து மெயினாக இருந்துச்சு. ஸோ வின்டர் சீசனில் மக்கள் எல்லாமே தொப்பி தான் ரொம்ப விரும்பி அணிவாங்க. இங்கே கலராக ஒரு பர்சன் ஒரு கலர் இல்லை, 10 கலர்ஸில் தொப்பி மாதிரி போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 வரைக்கும் இருந்துச்சு இந்த ஒரு சிம்பிள் ஹேண்ட்மேடு ஹேட். அதுக்கப்புறம் வுட் கலெக்ஷன். இது பார்த்திங்கன்னா வந்து எல்லா வுட்லேயும் இல்லாமல் ஒரு மரத்துலேருந்தும் ஒரு யூனிக்கான பார்ட்ஸ் எடுத்து அதில் மூலியமாக வந்து செஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணி அதை வந்து வித்தியாசமாக டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வந்து சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ வந்து இங்கே ஒரு தாத்தா தான் வந்து சேல் பண்ணிட்டுருந்தாங்க. இவங்க வந்து பாரம்பரியமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் பார்க்குறக்கே ரொம்ப மைன்யூட் ஒர்க்காக இருந்துச்சு. அமேசிங். ஸோ வுட்டில் வந்து இங்கே நிறையா மரத்தோட வளங்கள் இருக்கிறதுனால நிறைய மரங்களில் செஞ்ச ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தோம். பெரிய கிறிஸ்மஸ், அதாவது ஜீசஸ் அண்ட் மாதா வச்சு கிட்ஸ் அந்த குழந்தை இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஒரு மெட்டீரியலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருந்துச்சு. ஒரு சில பொம்மைகள் லைட் வெயிட்டாகவும் ஒரு சில பொம்மைகள் ஹெவி வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஸோ வித்தியாசமாக இருந்துச்சு. அடுத்தது எகெயின் வந்து பொம்மை ஷாப். ஸோ இந்த பொம்மைகள் எல்லாம் வந்து எல்லாமே கலந்து இருந்துச்சு. ஃபிஷ்லேருந்து, டால்ஃபின்லேருந்து, அடுத்தது அவகேடோ மாதிரி, வாட்டர்மெலன் மாதிரி, இந்த மாதிரி நிறையா கோழி குஞ்சு மாதிரி, ஆமை மாதிரி எல்லாமே வித்தியாசமான கைவினை பொம்மைகள் நிறையா வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் சிட்டி சென்ட்ரலில் வச்சுருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ. ரொம்ப பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயாக இருந்துச்சு. எல்லாருமே அதில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையாக இருந்துச்சு. கிறிஸ்மஸ் அப்படின்னாவே க்ளூ வைன். இதுதான் வந்து அந்த க்ளூ வைன், ஃபேமஸான க்ளூ வைன். அடுத்த வீடியோவில் இந்த க்ளூ வைனை பற்றி பார்க்கலாம். தட்ஸ் ஆல் டுடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.